கன்ஃபியூஸ் ஆச்சு, எங்களுக்கே புரியல. எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரஜினி சார் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கணும், கொஞ்சம் மாஸ்க் கொடுத்துருக்கணுமாச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை கண்டிப்பா படத்தை திருப்திப்படுத்தும். சௌபினோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் சரி, மற்ற ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல பாருங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை பாருங்க. ரஜினி சார் வந்து யூஸ்வலாக நம்ம வேட்டைனில் சமீபத்தில் ஒரு படங்கள் பார்த்துருப்போம். ஒரு ஸ்டோரி சொல்கிற ஒரு படமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு கதை ஒன்று லோகேஷ் உருவாக்கியிருக்காரு. அதை பிரமாதமாக கிளைமேக்ஸ் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. ரஜினி சார் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மனுஷனை வந்து நம்ம மாசாக காட்டவே வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அல்டி வேற லெவலுக்கு பில்ட் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்திப்படுத்தணும். எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம பாட்டுலாம் கேட்டதோட இன்னும் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம லோகேஷோட ஸ்க்ரீன் பிளே பார்ப்போம். எனக்கு பர்சனலாக தோணுது இன்னும் ஸ்க்ரீன் பிளேல ஏதோ மேபி சின்னதாக ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு இருந்தேன். மேபி ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் என்ன விஷயம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே கொடுத்தலும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யாருமே வேஸ்ட் பண்ணல. சில கேமியோஸை நம்ம முன்கூட்டியே சொல்லாமல் இருந்தால் இந்த படம் நம்மளை இன்னும் திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லைண்ணா. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு அடல்ட் சீன் கூட இல்லை உண்மையாக சொல்லணும்னா. ரொம்ப நல்லா இருக்கு சார். செம்மையாக இருக்குது சார். செகண்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் பண்ணதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, எங்களுக்கே புரியல யார் யார் வில்லேஜ் ட்ரையாங்கிளா என்ன இதுட்டு. பட் செகண்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்பாக போச்சு. தலைவர் அதே வழக்கம் போல் செம்ம கெத்தாக காமிச்சிருக்காங்க. ஸ்டைல் கீழே இல்லாமல் செம்ம கெத்தாக காமிச்சிருக்காரு. நாகார்ஜுனா சூப்பர். அப்புறம் சைபரும் அவனும் செம்ம சூப்பர். ஸ்ருதிஹாசன் மெயின் ரோல். அவங்க பேஸ் பண்ணி அவங்களுக்கு தான் படமே போயிட்டுருக்கு. மியூசிக் செம தாறுமாறு. படம் ரிப்பீட் தான் சார். இந்த திருப்பி போகணும் நான் அடுத்த ஷோக்கு. அதான் சொல்லுவேன், மியூசிக் செம. மியூசிக் தான் மெயின் படத்தில். செம சார் நல்லா பண்ணியிருக்கிறாங்க சார். ஓகே, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தோம், இன்னும் நல்லா இருந்துக்கணும். பட் செம்மையாக பண்ணிக்கிறாரு சார். சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ரஜினி, சத்யராஜ், அப்புறமா நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்கிறார். அவரும் ஸ்ருதிஹாசன் இவங்க எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க சார். லாஸ்ட்டில் உபேந்திராவை காமிக்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சீன் அவரது பழைய ஸ்டோரி அதெல்லாமே நீட்டு. மியூசிக் நல்லா இருக்குது சார். மியூசிக் நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரஜினி சார் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும், கொஞ்சம் மாஸ்க் கொடுத்துருக்கணுமாச்சு. கொஞ்சம் அது கம்மி பண்ணாங்களோன்னுட்டு ஒரு இது இருக்குது. மற்றபடியெல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்து வந்தோம். ஆக்சுவலாக நான் வேலூர்லேருந்து வந்தாங்க. டிக்கெட் கிடைக்கல 9 o'clock ஷோ. ஸோ இங்கே தான் இந்த தேட்டர் தான் வந்து ஆன்லைனில் இருந்தது. 6 o'clock ஷோ வந்ததுக்கு குட், நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரஜினி நல்லா நடிச்சிருக்காரு. அது சொல்ல வேணாம். அந்த கொஞ்சம் ஸ்டைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது ரஜினி ஸ்டைல்ஸ் எல்லாம். அதனால பார்க்கலாம். நாகார்ஜுன் நல்லா பண்ணியிருக்காரு. ஷோபின் த்ரோட் நல்லா இருக்குது. ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பார்த்தா புரியும், நல்லாயிருக்கும். இன்னொரு கேரக்டர் ஒன்று, லேடி கேரக்டர் ஒன்று இருக்குது. ஸ்ருதிஹாசன் ஆஸ் யூஷுவல் அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் ரஜினி தான் த்ரூ அவுட். ரஜினி தான் எல்லாமே. பேக்ரவுண்டில் ஆஸ் யூஷுவல் நல்லா சூப்பராக தான் இருக்குது. அதுதான் நல்லா பாட்டு. மோனிகா பாட்டு நல்லா இருக்குது. இல்லை 75 இயர்ஸில் இதுதான். ஜெயிலரோட இது நல்லாவே பெட்டராகவே இருக்குது. அந்த எங்கே காட்டுறதோ சரி, அந்த பழைய ரஜினி காட்டுறதோ, அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்துக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அது சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சுண்ணே. வேற லெவல். எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு. எல்சிவி எதிர்பார்த்தோம். எல்சிவியை தாண்டி ஃபில் பண்ணிருச்சு படம். சூப்பர்ண்ணா. ஸ்ருதிஹாசன் அது கரெக்டாக காசு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசனை கரெக்டாக காசு பண்ணியிருக்காரு பொண்ணுக்காக. நல்லா இருக்கு. சத்யராஜும் ரஜினியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். அது சத்யராஜை பேஸ் பண்ணி தான் கான்செப்ட் இருக்குது. நல்லாவே இருக்குது. சத்யராஜோட ஃபேஸ் நிறைய இடத்துல தெரியலனாலும் படம் சத்யராஜ் படம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. நான் ரஜினினாலே மாசுனாலே ரஜினி. இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. மாசை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. மொத்தமாக எல்சிவி தாண்டி ஃபில் பண்ணிருச்சு. எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்குது. குறை இல்லை, சூப்பராகவே இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ரஜினி மூவி தான். ஆனால் அது லோகேஷ் வந்து அவர் ஸ்டைலில் ரஜினியை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரஜினிசமே கொண்டு வரல.
ஆனால் அவருக்கு ரஜினிக்கு வேண்டிய எல்லா கான்செப்டும் உள்ளே கொண்டு வந்துட்டார் லோகேஷ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லோகேஷோட இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பழைய படங்களை விட இது இன்னும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் ஸ்டார்டிங். ரஜினி ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா ஆமாம் ஆமாம். சத்யராஜுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக வராரு. ஆனால் டயலாக்ஸ் டெலிவரி அது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க ஸ்ருதிஹாசன் வந்து எல்லாருமே தூள் கலப்பிட்டாங்க. நாகார்ஜுன தான் டாப்புங்க. வில்லன் ரோலில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினி சார்னால மாசு அவருக்கு என்ன மாதிரிலாம் மாசு படம் ஃபுல்லாக ரஜினி வராருங்க. ஒரு சீன் ஒரு இதில் கூட இல்லாமல் இல்லை. ரஜினி எல்லா சீனையும் மாஸ்க் காமிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் எப்படி? ஃபைட் சீனு ஓகே. மெயின் மியூசிக்னால தான் ஃபைட் சீனாக தூக்கி அனிருத் மியூசிக் அதுதான். அதனால தான் படம் வந்து ரொம்ப டாப்பாக காட்டுது. படம் மொத்தமாக பார்க்க போனேன். ஓவராலாக கண்டிப்பாக பார்க்கலாங்க. இது வந்து நல்ல வசூல் படம் தான் இது. சரிங்களா? நல்ல வசூல் படம், ரஜினி படம், எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக. இது வந்து முன்ன இருந்த படம் மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா என்டர்டெயின்மெண்ட்.